வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு சாதத்தை வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு இந்த அளவு கொத்தமல்லி, 6 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் நெய், எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம மல்லி சாதத்துக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடைச்சட்டியை சூடு பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகணும். கடுகு லேசாக வெடிச்சது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு இந்த மாதிரி கலர் மரம் வெங்காயம். சால்ட்டு ஆல்ரெடி சால்ட் சேர்த்து வேக வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டுக்கு இதுக்கு மட்டும் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். வெங்காயம் லேசாக கலர் மாறணும். இப்போ நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்க நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டா போதும். இல்லாட்டி மல்லியோட வாசனை எல்லாம் போயிடும். பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம வேக வச்சு ஆற வச்சு இந்த சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை போடும்போது நல்லா அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் போட்டா வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.